மட்டன் செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு மட்டன் வாஷ் பண்ணி டர்மரிக் போட்டு வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பால்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் வாட்டரை அதில் ஆட் பண்ணி ஃபோர் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், மட்டன் பீசஸ் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் கிராம்பு, ஜீரகம், ரெட் சில்லி 2 ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூட கார்லிக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போது இதில் 4 சைஸ் மீடியமான ஆனியனை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஸோ ஆனியன் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் எந்த அளவுக்கு குக் ஆகுதோ அப்போ தான் அந்த கிரேவி நல்லா வரும், டேஸ்டியாக வரும். ஸோ இந்த ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ டொமேட்டோ 3 சைஸ் மீடியம் சைஸு டொமேட்டோவை ஆட் பண்ணி அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினாவோட இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் அண்ட் டொமேட்டோ நல்லா குக் ஆகி ஆயில் செப்பரேட்டாக வந்திருக்கு. இப்போது இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொழம்பு சில்லி பவுடர். நான் இதில் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நான்வெஜ்ஜுக்கான மசாலா இருந்ததுன்னா அதையும் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். நான் இப்போது இதில் மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா நல்லா குக் ஆகணும். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம 4 விசில் விட்ட மட்டன் சூப்போட இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ பேஸ்ட்டில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மசாலா அண்ட் மட்டன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிரேவி நல்லா இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ஆயில் செப்பரேட் ஆகி செமி கிரேவியாக வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஆயில் செப்பரேட் ஆகி செமி கிரேவியாக ஆகிருக்கு, நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.